वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। चेतसा सर्वकर्माणि मयि सन्न्यस्य मत्परः बुद्धियोगमुपाश्रित्य मच्चित्तः सततं भव। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். चेतसा सर्वकर्माणि मयि सन्न्यस्य मत्परः बुद्धियोगमुपाश्रित्य मच्चित्तः सततं भवः। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. காமியகர்மாக்கள் பண்ணலாமா கூடாதா? காமியகர்மாக்களை பலாபிசந்தி ரஹிதமாக பண்ணினா என்ன பலன் உண்டாகும்? அசாஸ்திரியமான கர்மாக்களை நாம் பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணலாமா? இது முதலான கேள்விகள் நமக்கு ஏற்படுறது. நான் பகவத் பிரீத்தியர்த்தம் தான் பண்ணுறேன், ஆனால் அது அசாஸ்திரியமான கர்மா இருந்தாலும் பகவத் பிரீத்தியர்த்தம் சொல்கிறோம் இல்லையோ, அதனால் அந்த கர்மாவை பண்ணலாமா என்று ஒரு கேள்வியானது இங்கே எழுப்பப்படுகிறது. காமிய கர்மான்றதுக்கு தாத்பரியம் என்ன? பலன்கள் ஆசையோடு நாம் பண்ணக்கூடிய கர்மா. நித்திய நைமித்திக கர்மாக்கள் நாம் எப்படி பண்ணுறோம்? பகவத் பிரீத்தியர்த்தம்னு பண்ணுறோம். இப்போ நித்திய நைமித்திக கர்மாக்களை பகவத் பிரீத்தியர்த்தம்னு நாம் பண்ணுறதுனால அது நமக்கு மோட்சத்துக்கு ஹேத்துவாருது. அதே போல் காமிய கர்மாக்களை நாம் பகவத் பிரீத்தியர்த்தம்னு பண்ணினா அது மோட்ச ஹேத்துவாகுமா? அல்லது காமிய கர்மாக்களை பகவத் பிரீத்தியர்த்தம்னு பண்ணினா அதுக்கு வேற ஒரு பலன் உண்டா? இதான் சந்தேகத்தினுடைய அடிப்படை. இன்னொரு விதமாக ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். என்ன சந்தேகம்னா, சரிப்பா சாஸ்திரங்களில் சொல்லலை, இன்னும் ஒரு படி போய் சொல்கிறேன், சாஸ்திரத்தில் நிஷேதிக்கப்பட்டது. இப்போ இந்த ஒரு பலனுக்காக நான் கர்மாக்களை பண்ணுற மாதிரி இது நீ பண்ணினியான உனக்கு பாபம் என்று ஒரு கர்மா சாஸ்திரத்தில் நிஷேதிக்கப்பட்டிருக்கு. புரியுறதா? ஒரு கர்மாவை நாம் பண்ணினோன்னா அது பாபம் என்பதாக சாஸ்திரத்தில் நிஷேதிக்கப்பட்டிருக்கு.
நான் என்ன கேட்குறேன், சுவாமி பலனுக்காக விதிக்கப்பட்ட கர்மாவை பலனில் ஆசை இல்லாமல் பகவத் பிரீத்தியர்த்தம்னு நான் பண்ணிட்டேன்னா அது எனக்கு மோட்சஹேத்துவாருது என்று சொன்னால், அதே போன்று பலனுக்காக நிஷேதிக்கப்பட்டது, இந்த கர்மா பண்ணினா இந்த பாபம் என்று நிஷேதிக்கப்பட்ட ஒரு கர்மாவை நான் பகவத் பிரீத்தியர்த்தம்னு பண்ணிவிட்டா என்ன மோசம்? பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் முன் ஸ்லோகத்தில் பெருமாள் அருளி செய்தான். எப்போ நிஷித்தம்னு சொல்லி ஆயிடுத்தோ அதுக்கப்புறம் அது கிட்டேயே போகக்கூடாது, அதை பற்றி யோசிக்கக்கூடாது, அதை பற்றி நாம் பேசக்கூட கூடாது. நரகம்தான் அதுக்கு. நீ பெருமாளை கொடுத்துட்டா சரியாக போயிடுமா? சுவாமி பெருமாள் சர்வவியாபி, எல்லாம் பெருமாளுடைய சொத்து என்பதாக நம்ம பெருமாளுக்கு நல்ல உயர்ந்த பழங்களை அம்சே பண்ணுறோம், நல்ல பழங்களை அம்சே பண்ணுறோம். அழுகி போன பழத்தை அம்சே பண்ணலாமா? நியாயமாக அந்த காரியம் பண்ணா? எல்லாம் அவந்து தானே, அவனுக்கு சேஷபூதம் தானே, இந்த வார்த்தை சொல்லலாமா? தப்பு இல்லையா? ஒரு ராஜா பெரிய சார்பௌமனாக இருக்கான், சக்கரவர்த்தியாக இருக்கான். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விளைந்தது அப்படின்னு நான் ஒரு 4 கொய்யாப்பழத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தான். அந்த கொய்யாப்பழத்தை பார்த்தோன்னே ராஜாவுக்கு சந்தோஷம் வந்தது. நல்லா இருக்குண்ணா, எல்லாம் ராஜா உங்களுடைய நிலம் தான் இது, உங்கள் ராஜ்யத்தில் தான் நாங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கோம், உங்கள் ராஜ்யத்துக்கு உட்பட்டது தான் இது, அதில் விளைஞ்சது உங்களுக்கு கொடுத்துருக்கேன்றான். சரின்ட்டு ராஜா சந்தோஷப்பட்டான். 10 நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணான், அதே மாதிரி ஒரு 10 அழுகின கொய்யாப்பழத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தான். ராஜா கோவம் வந்தது, என்னத்துக்கு இந்த கொய்யாப்பழத்தை எனக்கு கொண்டு வந்தேன்னா, உங்கள் நல்லது தானே, உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டது தானே, அதில் தானே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ உங்களது உங்ககிட்ட தானே கொடுக்குறோன்னா கொடுக்கலாமா? கோவம் வராது ராஜாவுக்கு. அந்த மாதிரி நிஷித்தம்னு ஒரு கர்மா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிஷித்தம்னு தானே கர்மாவை நான் பண்ணுவேன், பண்ணிட்டு அதை பகவத் பிரீத்தியர்த்தம்னு விட்டால் சரியாக போயிடும். இன்றைக்கி நாம் 90% நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தான் ஏடா கூடமாக புரிஞ்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நிறைய பேர் கேள்வி கேட்குறாளே, ஏடா கூடமாக கேள்வி கேட்குறா, ரொம்ப புரிஞ்சுக்காமல் கேள்வி கேட்குறா. அவளுக்கு நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசில் ஒரு செட் பண்ணி வச்சுக்கிறா, அது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அசாஸ்திரம் நாங்கள் ஸ்ரத்தையாக தானே பண்ணுறோம், நாங்கள் நல்லா தானே பண்ணுறோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? புரியுதா? நேற்றைய தினம் ஒன்று சொன்ன பாருங்க, சரணாகதி பண்ணிக்கோன்னா பண்ணிக்கல, அதுக்கப்புறம் குய்ய முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த பரிகாரம் பண்ணலாமா அந்த பரிகாரம் பண்ணலாமான்னு. சில இடங்களில் நீ பரிகாரம் பண்ணுறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்லை, பரிகாரம் பண்ணினா அது பலிக்காதுன்னு சொல்லிட்டா வேறு வழி கிடையாது. கிடையாது தான். டாக்டர் சொல்கிறான் பாருங்க, இனிமேல் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது உடம்புக்கு ஒத்துக்காது, அது பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான், அவர் எப்போ போகிறாருன்னு வெயிட் பண்ணுங்கன்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி உனக்கு பரிகாரம் கிடையாது, நீ பரிகாரம் பண்ண முடியாது, அவ்வளவுதானா அவ்வளோதான். நான் இரவனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கட்டான், அது சாஸ்திரியம் இல்லையே, அது சாஸ்திரம் ஒத்துக்கலையே. சிக்கல் மேலே சிக்கல் வருது. புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பக்குவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. பகவத்கீதையை உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த செல்போனை தலையை சுற்றி தூக்கி பக்கத்து ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நேருக்கு நேர் பகவத்கீதையை ஒரு ஆச்சாரியனிடத்தில் புஸ்தகத்தை வச்சுட்டு ராமானுஜ பாஷ்யத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சங்கர பாஷ்யத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு அங்கங்கே நோட் பண்ணி எழுதி உட்கார்ந்து திருப்பி படித்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு பொறுமை இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆத்மகுணத்தை திருப்பி ஃபீல் பண்ணணும். அமானித்துவம், மதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், காமஹா, குரோதஹா, லோபஹா, மதஹா, மாத்சரியம், தம்ப, அகங்கார, தர்ப்ப, அசூயா, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி வச்சுக்கணும். நம்ம சில விஷயங்கள் நமக்கு தெரிந்திருப்பதனால் அனர்த்தம் வருது, சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதனால் அனர்த்தம் வருது, சில விஷயங்கள் ஏன் தெரிஞ்சுட்டோன்றதுனால நம்ம கஷ்டப்படுறோம், சில விஷயங்கள் ஏன் தெரிஞ்சுக்கலன்றதுனால நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், இன்டர்வியூ வைக்கிறான், அந்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறான், உனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல. அப்போ அந்த இன்டர்வியூ வச்சவன் கேட்குறான், உனக்கு இந்த கேள்வி கூட பதில் தெரியலையான்னு கேட்குறான். இதை கூட நம்ம தெரிஞ்சுக்கலையேன்றோம். இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஒரு விஷயத்த சொல்லிவிடுறோம், நம்ம உனக்கு எப்படி இது தெரியும், உன்னை யார் அதை தெரிஞ்சுக்க சொன்னா, இது எப்படி நீ பேசலாம் அப்படின்னு நம்மளை 1000 கேள்வி கேட்குறான். ஏன்டா தெரிஞ்சுட்டோன்னு கஷ்டப்படுறோம், ஏன் தெரிஞ்சுக்கலையேன்னு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண தெரியுமா நமக்கு? சில இடங்களில் அஞ்ஞானம் சுகம், சில இடத்துல ஞானம் அசுகம், தெரியுமா உங்களுக்கு? சில இடங்களில் தெரிஞ்சுக்காமலேயே நாம் இருந்துட்டோம்னா சௌக்கியமாயிடும் நமக்கு.
நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். ஒருத்தன் இன்னொருத்தரை கொலை பண்ணான், தெரியாதனமா நீ அந்த இடத்துல இருந்துட்ட, அவன் கொலை பண்றதை நீ பார்த்துட்ட, நீ பார்த்துட்டேன்றத அவன் பார்த்துட்டான். இப்ப என்ன ஆகும் உனக்கு? நீ யாருக்கிட்டையும் போய் சொல்ல போறதில்ல, சொல்ல மாட்டேன்னா கூட பக்கு பக்கு பக்குன்றது உனக்கு. ஏன்னா அந்த கொலைகாரன் எப்போ வந்து நம்மளை தேடி வந்து கொலை பண்ணிவிடுவானோன்னு பயம் உனக்கு. நான் ஏன்டா அந்த கொலையை தெரிஞ்சுட்டேன், நான் ஏன் அதை போய் பார்த்தேன், எனக்கு என்னத்துக்கு அது தெரியணும், என் கண்ணில் ஏன் அதை படணும் அப்படின்னு நீ பயப்படுறியா இல்லையா? இதே இன்னொருத்தர் இருக்கான், நல்ல வேலைப்பா நான் அந்த பக்கம் வரல, எனக்கு விஷயமே தெரியாது. பாருங்க, தெரிந்து கொள்ளாததும் சில இடங்கள் நமக்கு சுகமாக தான் இருக்கு, தெரிஞ்சின்றதும் நமக்கு சில இடங்களில் பிரதிபந்தகமாக தான் இருக்கு. ஆத்ம ஞானியால் மட்டும்தான் இதை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும், இதை கரெக்டாக அவனால் பேலன்ஸ் பண்ண முடியும். நாம் தவிக்கிறோம், நம்ம தடுமாறுறோம், நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியல. அதனால சாஸ்திரத்தை கொண்டு நாம சிலதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டோம்னா நிம்மதியாக போயிடும். சிலதெல்லாம் எல்லாமே சாஸ்திரத்தை வச்சுட்டு தீர்மானம் பண்ணிட்டோம்னா சரியா போயிடும். அப்ப கர்மானுஷ்டானம்ன்றது தான் மோட்சத்துக்கு அடிப்படை. காமிய கர்மாக்களை பகவத் பிரீத்தியர்த்தம்னு நாம பண்ணினோம்னு சொன்னா அந்த பகவத் பிரீத்தியே சாஸ்வதம் பதமவ்யயம்னு அவனுக்கு உயர்ந்ததான ஸ்தான விசேஷத்தை அது அளிக்கக்கூடியதா இருக்கு என்று கீழே பரமாத்மா சொன்னான். ஆனால் அதே சமயத்தில் பெருமாள் இன்னொரு கண்டிஷனும் போட்டால், அசாஸ்திரமான காரியத்தை பண்ணி பகவத் பிரீத்தியர்த்தம்னு சமர்ப்பிக்க கூடாது, அது தப்பு, அது நரகம்னு சொன்னான். இப்போ இந்த ஸ்லோகத்தினால இந்த இந்த வித்தியாசத்தில் நான் தெரிஞ்சுக்கும். கர்த்தவியம் ஆச்சரன் கர்ம அகர்த்தவியம் அனாச்சரன் திஷ்டதி பிரகிருதாச்சாரே சவா ஆரிய உச்சதே. செய்ய வேண்டியதை கர்த்தவியம் ஆச்சரன்னு, செய்ய வேண்டியதை ஆச்சரிக்கணும், அகர்த்தவியம் செய்யக்கூடாதவற்றை விலக்கணும். கர்த்தவியம் ஆச்சரன் அகர்த்தவியம் அனாச்சரன் திஷ்டதி பிரகிருத ஆச்சாரே. அவரவர்கள் தங்களுக்கு உரியதான ஆச்சரணத்தில் இருக்க வேண்டும். தங்கள் நிலை ஆத்மானம் நாதிவர்த்தேதாக. வசிஷ்டர் ராமனை பார்த்து சொன்னார், டேய் நீ உன் நிலைப்பாட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள் அப்படின்றார். மைண்ட் யுவர் பொசிஷன் வசிஷ்டர். மைண்ட் யுவர் பொசிஷன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்ன்ற மாதிரி மைண்ட் யுவர் பொசிஷன். ஆத்மானம் நாதிவர்த்தேதாக. அப்ப கர்மானுஷ்டான மோட்சத்திற்கு அடிப்படை என்று பொதுவில் சொன்னான். அர்ஜுனா, இதையெல்லாம் உணர்ந்து நீ கர்மானுஷ்டானத்தில் இடிய வேண்டும். சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தி யோகம் உபாஸ்ருத்ய மச்சித்தஹ சததம் பவஹ. சேதசா அப்படின்னா பரமாத்மா, சேதசா நீ எனக்கு பரதந்திரன் சேஷபூதன். சேதசா நீ எனக்கு பரதந்திரன் சேஷபூதன் என்று அந்த ஒரு மனசு, அப்படி ஒரு மனசோட கூடியவனாக சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய, எல்லா கர்மாக்களையும் என்னிடத்தில் சமர்ப்பணை செய்ய வேண்டும். சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய, ந்யஸ்ய சந்நியஸ்ய, அது அத்தனையும் என்னிடத்தில் அர்ப்பணம் செய்து மத் பரஹா என்னையே பிராப்பியமாக நினைத்து புத்தி யோகம் உபாஸ்ருத்ய இந்த புத்தியை, இத்தகைய ஒரு ஞானத்தை, இப்படி ஒரு எண்ணத்தை கடைசி வரையிலும் விடாமல் செய்து கொண்டு மச்சித்தஹா சததம் பவ, அப்ப என்னையே மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் இருப்பாயாக. அதை என்னையே மனசில் வச்சுண்டு, அதை என்னை மனசில் வச்சுக்கோ, என்னை விடாத, மைண்ட் செட் பண்ணிக்கோ, நான் தான் இதுதான்றதை புரிஞ்சுக்கோ என்று சததம் பவ என்றுமே நீ இருப்பாயாக அப்படின்னா. அதுதான் பகவான் இதை விவரணம் பண்ணான். அர்ஜுனா, எனக்கு நீ சேஷபூதனாகையும் பரதந்திரனாயும் இருக்கிறாய் அல்லவா, இதை நீ மறக்கவே கூடாது. கொஞ்சம் நம்ம மறந்து போய்டுறோம். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன பெருமாள் நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சுவாதந்திரம் நமக்கு ஏற்படுறது. சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் சாதிக்கிறார். சில சமயம் பிரம்மருத்ராதிகள் ஸ்ரீமன் நாராயணனை எதிர்த்து ஏன் சண்டை போடுறா, அதே பிரம்மருத்ராதிகள் கேசவ சப்தத்திற்கு பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவன் நாராயணனே அவளே சொல்லியிருக்காளேனர். அவளுக்கு சுவாதந்திரிய பிரம்மம் வருதுப்பா, பிரகிருதி சம்பந்தம் தானே. பிரகிருத்தின்றது யாரை எந்த விதத்தில் எப்படி படுத்தும்னு தெரியவே தெரியாது.
அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால் அவளுக்கு சுவாதந்திரிய பிரமம் வந்துடுறது. அது ஏற்படாமல் இருக்கணும்னா என்னுடைய அனுகிரகம் வேணும். தத்தத் கர்மானுகுணமாக பிரம்மருத்ராதிகளுக்கு அது உண்டு, இந்திராதி தேவதைகளுக்கு நன்னாவே உண்டு. நீ அப்படி இருக்காத அர்ஜுனா, நீ சேஷபூதனாகவும் இருக்கு, பரதந்திரனாகவும் நீ இருக்கிறாய். இந்த விஷயத்தை நீ ஒரு பொழுதும் மறக்கவே கூடாது. நித்திய நைமித்திக கர்மாக்கள் மட்டுமில்லை, காமிய கர்மாக்கள் கூட, காமிய கர்மாக்கள் உட்பட அனைத்தையும் நீ மதர்ப்பணம் குரு, எனக்கு அர்ப்பணம் பண்ணு, என்னையே பரம பிராப்பியமாக நினைத்துக்கொள். இந்த எண்ணங்களை நீ கடைசி வரையிலும் விடவே விடாதே, பரித்தியாகம் பண்ணவே பண்ணாதே. நாம் பரமாத்மா இது ரொம்ப கவனிக்கிறோம் நம்ம. அதாவது 2வது அத்தியாயத்தில் முதல்லையே புத்தி யோகமானது சொல்லப்பட்டது. கர்மானுஷ்டானத்திற்கு அங்கமாக 2வது அத்தியாயத்தில் முதல்லையே புத்தி யோகமானது சொல்லப்பட்டது. சித்திய சித்தயோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தியோகாத்து தனஞ்சய. இப்படியெல்லாம் ஆரம்பித்த பரமாத்மா கடைசியில் அங்கே சொன்னான், ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே என்று சொன்னான். இதை நாம் பார்க்கிறோம் கீழே எங்க 2வது அத்தியாயத்தில் 48வது ஸ்லோகத்தில், யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்வா தனஞ்சய சித்திய சித்தயோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தியோகாத்து தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணாக பலஹேதவः புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகா கர்மசு கௌசலம். இந்த 3 ஸ்லோகங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். எங்கேயோ 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது. 3 ஸ்லோகங்கள். இப்போ பணத்தில் உனக்கு ஆசை வந்ததுன்னா என்ன பண்ணுவ? எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதாக பணத்தில் நோக்க வைத்தாயானால் வெற்றியில் உனக்கு ஆசை உண்டு. பணத்தில் ஆசை வச்சா வெற்றியில் நோக்க வரும். பந்துக்களில் உனக்கு ஆசை வந்ததுன்னு சொன்னால் அப்போ தோல்விதான் உனக்கு. ஏன்னா பந்துக்களை வதித்தோமேனால் நமக்கு அவர்கள் இல்லாத ராஜ்யத்தில் எப்படி அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்வது? இதுக்கு நான் பிச்சை எடுத்துனே போயிடுவனே என்பதாக தோன்றும். அப்போ ஒன்றை வேண்டும் பொழுது மற்றொன்றில் வெறுப்பு உண்டாகும். இது வேணும்னா அது வாண்டான்னு சொல்லுவான். இதில் ஆசை வச்சாலும் மற்ற ஆசை வைக்க மாட்டான் இல்லையா? அப்போ நம்முடைய எண்ணம் ஈடேறாது. ஒன்றில் ஆசை வைத்தா இன்னொன்று வெறுக்கிறதா மாதிரி இருந்ததுன்னா 2த்தையும் நாம் அடைவது என்பது நமக்கு இயலாமல் போய்விடும். ஆகையால இப்போ என்ன பண்ணணும்னா, சங்கம் தெக்வா, பணம், பந்து, இந்த பற்றுதல்களை விட்டுவிட்டு கர்மணி யோகஸ்தகா, யோகத்தில் இருந்து கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும். சித்திய சித்தயோகோ சமோ பூத்வா, அப்போ வெற்றி முதலான பலன்கள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சமமான நிலை, சமத்துவம் யோக உச்சதே. இதை மற்றொரு விதமாக விளக்கணும் பார். தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணாக பலஹேதவः. சில கர்மாக்களுக்கு சில பலன்கள் நிச்சயமாக இருக்கும். சாப்பிட்டா உடம்புல தெம்பு வருது, வாக்கிங் போனோன்னா உடம்புல சக்தி வருது. சில கர்மாக்கள் பண்ணினா நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு. அதே மாதிரி போர் பண்ணினோம்னா அதில் வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று கட்டாயம் நமக்கு போகிறது. யாகம் பண்ணினோம்னா புத்திரன், பசு, விருஷ்டி, அன்னம் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கிறது. இப்போ சாஸ்திர விதியை கொண்டு நாம் பிரவர்த்திக்கும் காரியங்களில் ஏதோ ஒரு பலன் உண்டு. பலனை விரும்பவில்லை என்றால் அவற்றிற்கு பலன் இல்லை. பகவத் பிரீத்தியர்த்தம் நாம் பண்ணிட்டோம்னா நமக்கு பலன் இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, ஸ்வர்காதி பலன்களை நாம் விரும்பவே கூடாது. பலன்களை விரும்பி கர்மாக்களை செய்பவர்கள் யாரு? கிருபணர்கள்.
இப்போ ஸ்வர்காதிகளை விரும்பி ஒரு பொழுதும் நாம் கர்மாக்களை பண்ணக்கூடாது. பட் அந்த காமிய கர்மாக்களை நாம பரமாத்ம பிரீத்தியர்த்தமாக பண்ண வேண்டும். புத்தி யோகம்ன்றது நமக்கு இல்லைன்னா நாம சம்சார பந்தம் நமக்கு நிவர்த்தி ஆகாது. புத்தி யோகம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு சர்வ பந்த வினிர்முக்தி என்பது ஏற்படும். புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுகிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகா கர்மசு கௌஷலம். இந்த கர்மானுஷ்டானத்தில் கீழ்ச்சொன்ன பிரகாரம் புத்தி யோகம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் புண்ணியம் பாபம் இது ரெண்டுத்தையும் விடுறான். நீ புத்தியோகத்திற்கு பொருந்தி இருக்கணும். ஏன்னா இந்த புத்தியோகம் கர்மசு கௌசலம், அது சாமர்த்தியமா அது நம்மால் அடையப்பட வேண்டும். பலனுக்காகவே எதையும் செய்யும் பழக்கம் இருக்கிறது அவளுக்கு இப்படி ஒரு புத்தியோகம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பலனுக்காகவே அவள் காமிய கர்மாக்களை பண்ணி பண்ணி பழக்கமாக எடுத்த அவளுக்கு திடீர்னு இந்த கர்மா பலனுக்காக இல்லைன்னு சொன்னா அவளால் அதை ஏற்றுக்க முடியாது. பட் அர்ஜுனா, விவேகியா இருக்கக்கூடியவன் காமிய கர்மாக்களை கூட பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்வதனாலே தனக்கு அவ்யயமான சாஸ்வதமான பலன் கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அது எப்படி வரும்? பழக்கத்தினால வருது, என்னை உபாசிப்பதனால வருது, என்னுடைய அனுகிரகத்தினால வருது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? வேதாந்தங்களை மறுபடி 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 ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதமான அர்த்த விசேஷங்களை நாம் அறிய வேண்டும். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா. பரமாத்மா அத்தியாத்ம சேதசானா அத்தியாத்ம சேதசா. நன்னா வேதாந்தங்கள் ஆராயணும். மறுபடி மறுபடி நாம கவனிக்கணும். யோவா கார்கி ஏததக்ஷரம் அவிதித்வா யஜதே ஜுஹோதி தபஸ்தப்யதே சக்ருபணஹா. யாக்ஞவல்யர் கார்கியிடத்தில் சொன்ன வார்த்தை. அந்தவதேவாஸ்ய தத்பலம் ஏததக்ஷரம் அவிதித்வா. ஹே கார்கி, அக்ஷர சப்த வாச்சனான பரம்பொருளை அறிந்து கொள்ளாமல் யஜதே ஜுஹோதி தபஸ்தப்யதே, யஜன யாஜனங்கள் அவர்கள் செய்தார்களேயானால் அந்தவத்து பலம் தேஷாம், அவர்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் அந்த பலன் ரொம்ப லிமிட்டட் பலன். அந்த பலனான சம்சார மோட்சம் அவர்களுக்கு ஏற்படாது. சம்சார பிரதிபந்தகங்கள் தான் அவளுக்கு வளர்ந்துட்டே இருக்கணுமே தவிர்த்து சம்சார மோச்சனம்ன்றது அவளுக்கு ஏற்படாது. அப்ப வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்த கர்மாவா இருந்தாலும் அந்த கர்மாவை பகவத் பிரீத்தியர்த்தம் யத் கரோஷி யதஷ்டாசி யத் ஜுஹோசி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய. எது பண்ணாலும் எந்த காரியத்தை பண்ணாலும் பகவத் பிரீத்தியர்த்தம்னு நாம பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப வேதாந்தங்களை நன்னா ஆராய்ந்து பார்த்தோம்னா அந்த வேதாந்தத்தில் நிரூபிக்கப்பட்ட அர்த்த விசேஷம் என்ன? கிருஷ்ணார்ப்பணம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா. நானே தெரிஞ்சுண்டேன், நானே பார்த்துட்டேன், நானே யோசிச்சுண்டேன், நானே வழிவகுத்துண்டேன், நானே இப்படி தீர்மானம் பண்ணிண்டேன். அப்படி பண்ணாத, அப்படி சொல்லாத, அப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, அது சரியில்லை என்று ஆராய்ந்து எனக்கு சேஷபூதனாகவும் பரதந்திரனாகவும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சர்வகர்மாணி நித்திய கர்மாக்களாக இருக்கட்டும், நைமித்திக கர்மாக்களாக இருக்கட்டும், காமிய கர்மாக்களாக இருக்கட்டும், சதா சதான அர்த்தம், அதாவது கர்மயோகம் பூர்த்தி பெறும் வரையிலும் நீ பண்ணணும். நீ முக்கியமான காலங்கள் தவிர்த்து மற்ற எல்லா காலங்களையும் இதை பண்ணிகிட்டே இருக்கணும்.
மை சந்நியஸ்ய, நான் செய்கிறேன், இந்த கர்மா எனக்கு சேஷம். இது ரெண்டும் இருக்கக்கூடாது. இந்த கர்மா எனக்கு சேஷம்ன்றதான எண்ணம் இருக்கக்கூடாது. புத்தி யோகம் உபாசிரித்திய, இந்த எண்ணம் எப்போ இருக்கணும்? சரி, ஆச்சாரியன் சொல்கிறார், சிஷ்யன் கேட்டுகிட்டே இருக்கான். ஆச்சாரியன் சொன்னார், எல்லாம் புரிஞ்சுடான்னார். பின்னாடி ஒரு சொல்லுவா தெரியுமோ இல்லையோ, என்னடா எல்லாம் ஏறித்தான்னார். எல்லாம் ஏறித்து வால் மட்டும் ஏறலைன்னா, அது நான் எல்லாம் ஏறித்து வால் மட்டும் ஏறலாம் அர்த்தம் புரியலேன்னார். ஆச்சாரியன் பாடம் நடத்திட்டு இருக்கார். சிஷ்யா ஆசிரமத்தில் மேலே அந்த மூங்கில் மேலே ஏறி ஒரு எலி ஓடிட்டு இருந்தது. அந்த எலி என்ன பண்ணிட்டு மேலே ஒரு சவுத்தில் ஒரு ஓட்டையை போட்டு பொந்து போட்டு உள்ளே ஏறிட்டு இருந்தது. இவன் அதை பார்த்துட்டு இருக்கான். எதிராக ஆச்சாரியன் பாடம் நடத்திட்டு இருக்கார். அவர் என்னடா ஏறித்தான்னார். ஏறிட்டு இருக்கு சுவாமி, ஏறிட்டு இருக்கு சுவாமின்னா. அவர் என்ன நினச்சுட்டார், இவன் பாடத்தை தம் புத்தியில் ஏற்றிட்டு இருக்கான்னு நினச்சுட்டார். அவரை தான் கேட்டார், புத்தியில் பாடம் ஏறித்தான்னு கேட்டார். இவன் பாடம் ஏறிட்டு இருக்கிறது எலி ஏறின்றதை பற்றி பேசினான். ஏன்னா நுழைஞ்சுதாடாண்டார். எல்லாம் நுழைஞ்சிட்டு வால் மட்டும் நுழையலைன்னா. இன்னும் வால் மட்டும் நுழையலையா? வால் என்ன நுழையணும்? நான் என்ன கேட்குறேன், என்னடா பதில் சொல்கிறேன்னார். அவனுக்கும் பிரஜை இல்லை. அவர் பாடம் நடத்திட்டு இருக்கார், பாடத்தை பற்றி தான் கேட்குறாரு, அவனுக்கு பிரஜை இல்லை. ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த எலி ஓட்டையை போட்டு உள்ளே செவுத்து வழியாக உள்ளே போகிறத பார்த்துட்டு இருக்கான். என்ன நுழைஞ்சு, எல்லாம் ஏறித்தா, எல்லாம் நுழைஞ்சு விட்டான்னார். எல்லாம் நுழைஞ்சிட்டு வால் மட்டும் நுழையலைன்னா. அந்த வால் மட்டும் வெளில தொங்கிட்டு எலிக்கு. அந்த மாதிரி உள்ள அர்ஜுனா, இப்போ நான் உபதேசம் பண்ணுறேன். அந்த உபதேசம் உன் மனசில் எத்தனை நாள் தங்கும்? அந்த மனசில் எத்தனை நாள் தங்கும்? கிருத்த புத்தின்னு பேர். கிருத்த புத்தின்னு அர்த்தம். ஒரு பாத்திரத்தில் நெய் இருக்கே, அந்த நெய் நல்லா காய்ச்சி வச்சுருப்போம். 10 நிமிஷம் ஆச்சுன்னா அந்த நெய் ஆகிடும், அப்படியே உறைஞ்சி போயிடும். இல்லை நெய்யை உருக்கி இருக்கே, ஒரு பாத்திரத்தில் ஜலம் இருக்குது, அந்த நன்னா உரிக்கிற நெய்யை அப்படி சேர்த்தேன்னா ஆகிடும். அந்த நெய்யை அந்த ஜலத்தில் ஒரு இடத்துல உருண்டையாக கட்டியாக போய் உட்காந்துக்கும். கிருத்த புத்தின்னு பேர். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது கிருத்த புத்தியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. மிருத் புத்தி, மண் இருக்குது பாருங்க, களிமண், அதில் எவ்வளோ ஜலம் கொண்டாலும் உள்ளே இழுத்துக்காது. பார்த்துருக்காளோ இல்லையோ? அந்த மாதிரி உள்ளே சொன்னால் உள்ளே புத்தி போகாமல் இருக்கக்கூடாது. தைல புத்தின்னு இருக்கணும், நன்னா பரவி இருக்கணும் புத்தி. இந்த புத்தி யோகம்ன்றது உபாசிரித்திய அப்படின்னு அர்த்தம். இந்த எண்ணம் உனக்கு எப்பொழுதும் தொடர்ந்து நீடித்து கொண்டே வர வேண்டும். அதனால் மச்சித்தகா சததம் பவ, எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு. உன் மனம் என்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட அகலக்கூடாது. இப்படி 2 ஸ்லோகத்தினாலே காமிய கர்மாக்களையும் மோட்சார்த்தம் நாம் செய்யலாம். ஆனால் அந்த காமிய கர்மாக்களில் பலன ஆசை இல்லாமல் கர்த்திருவ தியாக, மமதா தியாக, பல தியாகத்துடன் அந்த கர்மாக்களை செய்தோமையனால் அது பகவத் பிரீத்தி ஜனகமாகிறது என்று பரமாத்மா அருளி செய்கிறான். சேதசா சர்வ கர்மாணி மை சந்நியஸ்ய மத்பரஹ புத்தி யோகம் உபாஸ்ரித்ய மச்சித்தஹ சததம் பவ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சேதசா சர்வ கர்மாணி சேதசா சர்வகர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தியோகமுபாஸ்ரித்ய புத்தியோகமுபாஸ்ரித்ய சித்தஸ் சததம் பவ. மச்சித்தஸ் சததம் பவ. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். சேதசா சர்வகர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தியோகமுபாஸ்ரித்ய மச்சித்தஸ் சததம் பவ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா, கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம், பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து, இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும்.
நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா, தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்ன காதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே राजस सुकुमार मदनांचा पुतळा. राजस सुकुमार मदनांचा पुतळा. राजस सुकुमार मदनांचा पुतळा. राजस सुकुमार मदनाचा पुतळा. राजस सुकुमार मदनाचा पुतळा. रवी शशिकला लोपलिया. राजस सुकुमार मदनाचा पुतळा. राजस सुकुमार मदनाचा पुतळा. राजस सुकुमार मदनाचा पुतळा.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.